இந்த தாவீதுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் தாவீது எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுகிறார். ஆனால் ராஜா சொல்கிறார் பாருங்க, நான் யாரெல்லாம் எனக்கு தேவைப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் தேவைப்படாதவனாக மாறிட்டேன். வீதியில் என்னை பார்க்குறவங்களாம் என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி ஓடி போயிட்டாங்க. ஒரு ராஜாக்கே இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னா நமக்கெல்லாம் ஏமாத்திரம். அநேகர் நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவாங்க. அநேகர் நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை ஒதுக்குவாங்க, தள்ளி விடுவாங்க. அடுத்த வசனம் தாவீது சொல்கிறார், செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். நான் ஒரு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைந்த பாத்திரத்தை போலானே. அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டு. பாருங்க எப்படி தாவீது பேசுகிறார். இந்த சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், தேவனே, இந்த நறுங்குண்டதுமான இருதயத்துக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர்ப்பா. நீங்கள் தூரமாக இல்லை, நீர் சமீபமாக இருக்கிறீர். இன்னைக்கு சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், உங்களுக்கு இயேசு சமீபமாக இருக்கிறார். உலக ஜனங்கள் உங்களுக்கு தூரமாக இருக்கலாம். உலக ஜனங்கள் உங்களை விட்டு வெறுத்து உங்களை தள்ளி விட்டுட்டு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். இது ஓம் பாடு ஓம் பிரச்சனைன்னு அவங்க ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். உங்களுடைய காயங்களை கட்ட இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 18வது அதிகாரத்தில், நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போப்பா. எரேமியா தீர்க்கதரிசி குயவன் வீட்டுக்கு போகிறார். அங்கே குயவன் ஒரு மண்பாண்டத்தை எடுத்து அவன் வணைய ஆரம்பிக்கிறான். அது அவனுடைய கையிலேயே உடைஞ்சு போயிடுச்சு. உடனே அந்த குயவன் என்ன பண்ணுறாருனா, உடைஞ்சு போன அந்த பாத்திரத்தை தூக்கி வீசாமல் அதை மீண்டும் அழகான பாத்திரமாய் வணைகிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து. உங்களை யார் வேணாலும் மனிதர்கள் தூக்கி வீசலாம், இயேசு தூக்கி வீச மாட்டார். அவர் உங்களை அழகான பாத்திரமாய் மறுபடியும் அவர் வணைவார்.